சோழன், பாண்டி, நிலா 3 பேருமே சேர்ந்து வாசல்ல இருக்காங்க. அப்போ போலீஸ் வந்து பயங்கரமா திட்டுறாங்க. "இங்க பாருங்க, நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்களா?" "ஐய்யய்யோ! நான் கம்ப்ளைண்ட்லாம் குடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்றாரு. "இங்க பாருங்க, எதுவும் வேண்டாம். இனிமே என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான்" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருடா, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. உன் தங்கச்ச பாண்டி விரும்புறான்னா, அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. உன் தங்கச்சிய கூட்டிட்டு போய் வீட்ல நீ பேசிக்கோ. அத விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போனா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? கேஸ் போட்டா நீ வெளியவே வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. "இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வேலையா? இதுக்கெல்லாம் நாங்க வரணுமா? இன்னொரு வாட்டி இப்படி நடந்துக்காதீங்க. உங்க புள்ளைய ஒழுங்கா அடக்கி வைங்க" அப்படின்னு சொல்றாங்க. வானதியோட அண்ணன் அப்படியே அமைதியா இருக்காரு. அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து போறாங்க. அப்படியே வானதி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. அங்கேருந்து எல்லாருமே உள்ள போறாங்க. உள்ள போனோனே ரொம்ப ஃபீல் பண்றாரு. சோழன், பல்லவன் எல்லாருமே சேர்ந்து அங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் மட்டும் அப்படியே கூப்பிடுறாரு சேரன். அவங்க 2 பேருமே வராங்க வெளிய. வெளிய வந்தோனே பேசுறாரு. என்னண்ணா எதுக்கு நான் கூப்பிட்டேன்?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, நிலாவ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து மரியாதை இல்லாம பேசுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்றாரு. சொல்லு, நான் என்ன வேணா சொல்லு, நான் செய்யறேன்" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு வாடகை பார்த்துட்டு போயிடலாம். நிலாவும் சோழனும் மட்டும் ஒண்ணா இருக்கட்டும் இந்த வீட்ல" அப்படின்னு சொல்றாரு. "அது எப்படி ஒத்துப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. "இல்ல, அவங்க அப்படி இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு நம்ம கஷ்டத்த குடுக்கவே கூடாது. எல்லாரும் சேர்ந்து மரியாதை இல்லாம பேசுறாங்க. நம்ம வெளிய போயிட்டா அப்படி பேச மாட்டாங்க. நிலாவும் வந்து நல்லா பார்த்துப்பாங்க. 2 பேருமே நல்லா இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பின்னாடியே வந்து சோழன் நிக்கிறாரு. "அண்ணே, இதுக்கு தான் எனக்கு தெரியாம இவங்க 2 பேரும் கூட்டு வந்து பேசுறியா? எனக்கு ஏதோ நீ நல்லது நினைக்க போறான்னு தெரியும். ஆனா நீ இப்படி நினைப்பேன்னு எனக்கு தெரியாதுண்ணே. அது எப்படி நிலாவ வந்து என் கூட சேர்ந்து வாழணும். அதுவும் நாங்க தனியா இந்த வீட்ல. இதெல்லாம் நடக்குமாண்ணா? அண்ணா, என்ன வெளிய அனுப்பிட்டு நீங்கலாம் சேர்ந்து நிலா கூட இருந்தா கூட கண்டிப்பா இருப்பா. ஆனா என் கூடலாம் தனியாவே இருக்க மாட்டா. ஒத்துக்கவே மாட்டா அண்ணா" அப்படின்னு சொல்றாரு. "ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? நிலாவ நான் சம்மதிக்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. "அப்படியா? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவ என் கூட இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான், நாங்க தனியா இருந்தா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அவ ஒத்துக்க மாட்டா." "சரி, நான் ஒத்துக்க வைக்கிறேன்" அப்படின்னு சேரன் போறாரு. போயிட்டு நிலாவ கூப்பிட்டு பேசுறாரு. "இங்க பாருப்பா, நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே உன்ன தப்பா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு." "சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, நீயும் சோழனும் சேர்ந்து இந்த வீட்ல இருங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து வாடகை பார்த்துட்டு சும்மா பக்கத்துல தான் போறோம். அடிக்கடிக்கு நாங்க வந்து பார்ப்போம். அதுதான் நல்லாருக்கும். எங்களால உனக்கு கெட்ட பேர் வேணாம். எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுக்காக நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்காக நடந்துக்க முடியுமா என்ன? அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது அவங்க வீட்ல ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க வானதி. எப்படியாவது பாண்டிக்கு ஃபோன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணா பாண்டி அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "இங்க பாருங்க, ஆ இது அப்பாவோட நம்பரு. இந்த நம்பருக்கே எனக்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரி. என் மேல உனக்கு அவ்ளோ பாசமா? நம்பர மாத்தி எனக்கு என்ன கூப்பிடுற" அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாரு. அப்படியே நிலா ஃபீல் பண்ணி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அண்ணா, நீங்க சொல்ற எதுவுமே நடக்கவே நடக்காது. அந்த மாதிரிலாம் நான் தனியாலாம் போய் இருக்க மாட்டேன். நீங்க யாரும் வீட்ட விட்டுலாம் போகவே கூடாது" அப்படின்னு நிலா அப்படியே ஃபீல் பண்ணி சொல்றாங்க. "இல்லப்பா, அதுக்காக இல்ல. நான் ஒண்ணு சொன்னா நல்லது தானே இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ இனிமே வெளிய போவ, வருவ, எல்லாரும் ஒரு மாரி பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நான் சொல்ற பேச்ச கேளுப்பா, ப்ளீஸ்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. "அண்ணா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாவே இருக்கலாம். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. போலீஸ் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. இனிமே அவன் எதுவுமே பேச மாட்டானே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா, நான் எது சொன்னாலும் நல்லதா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா" அப்படின்னு சொல்றாரு சேரன். "அண்ணே, யோசிக்க ஒண்ணுமே இல்ல. நான் என்ன சொல்றேனோ அப்படியே கேளுங்க" அப்படி